என் அன்பு மாணவர்களுக்கு வணக்கம். இது உங்கள் சரவணகுமார் சார். இன்னைக்கு கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக் பார்க்க போகிறோம். அது என்னென்னா ஃபஸ்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ்கிற டாபிக் பார்க்க போகிறோம். தமிழில் வந்து முதல் வரிசை வகைக்கெழு சமன்பாடுகள்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி இது பேஸ் பண்ணி தான் இன்றைக்கி வந்து என்ன ப்ராப்ளம் வந்து நம்ம வந்து சால்வ் பண்ண போகிறோம். இப்போ ஃபஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். சால்வ் எக்ஸ் டிஎக்ஸ் ஈக்குவல் டு ஒய் டிஒய்னு கொடுத்துருக்காங்க. இது என்னென்னா ஈஸியாக சால்வ் பண்ணுறதுக்கு ஒரு ஹிண்ட் சொல்லித்தரேன். இது வந்து ரொம்ப சிம்பிளான ப்ராப்ளம். அது என்னென்னா ஃபஸ்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் வந்து சால்வ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா எக்ஸ் இருக்கிற இடத்துல எக்ஸ் இருக்கணும், ஒய் இருக்கிற இடத்துல ஒய் இருக்கணும். ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஹிண்ட் தெரிஞ்சால் போதும். அதாவது எக்ஸ் இருக்கிற இடத்துல தான் எக்ஸோட வேரியபிள் எல்லாம் வரணும். ஃபார் எக்ஸாம்பிள் டிஎக்ஸ்னா டிஎக்ஸுங்கிறது எக்ஸ் குறிக்குதுங்களா. இந்த டிஎக்ஸ் இருக்கிற இடத்துல தான் எக்ஸ் சம்மந்தமான எல்லா வேல்யூவெல்லாம் இருக்கணும். அதேமாதிரி டிஒய்னா ஒய் சம்மந்தமானது எல்லாமே இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா நம்ம டைரெக்டாக வந்து இன்டெகிரேட் பண்ணிடலாம். இப்போ பாருங்களேன், கொடுத்துக்கிறது இது வந்து என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ் டிஎக்ஸ் ஈக்குவல் டு ஒய் டிஒய்னு கொடுத்துருக்காங்களாமா. இப்போ பாருங்க, டிஎக்ஸ் இருக்கிற இடத்துல எக்ஸ் இருக்குது, கரெக்டாக இருக்குது. டிஒய் இருக்கிற இடத்துல ஒய் வந்து இருக்குங்களா. இப்படி இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ணலாம்னா டைரெக்டாக வந்து என்ன இன்டெகிரேட் பண்ணிடலாம். அப்போ இன்டெகிரேட் பண்ண என்ன வரும், இன்டெகிரல் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் ஈக்குவல் டு இன்டெகிரல் ஒய் இன்ட்டு டிஒய்னு இருக்குது. சரிங்களாம்மா. அடுத்தடுத்து ப்ராப்ளம் போடும்போது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் வந்து பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங்காக நல்லா ஈஸியாக புரியும். இப்போ பாருங்கள், இப்போ எக்ஸ் வேரியபிளில் ஒரு பக்கம் கொண்டு வந்துட்டோம், ஒய் வேரியபிளில் ஒரு பக்கம் கொண்டு வந்துட்டோம். சரிங்களா. கொடுத்தக்கூடிய ப்ராப்ளத்தில் அப்படியே தான் இருந்தது. நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா இன்டெகிரேட் கொடுத்துட்டோம். கரெக்டாக இருந்தனால இன்டெகிரேட் கொடுத்துட்டோம். இப்போ இன்டெகிரேட் பண்ணும்போது இன்டெகிரல் டியும் கேன்சல் ஆகிற மாதிரி ஞாபகம் வச்சு சொல்லியிருக்கேன் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில். அப்படி கேன்சல் ஆச்சுன்னா என்ன ஆகும், எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் வந்து எக்ஸ் ஸ்கொயர்னு வருமா. எக்ஸ் ஸ்கொயர்னு வரும்னா மேலே பவரில் என்ன வருதோ அதை வந்து கீழே கொடுத்துடணும். சரிங்களா. எக்ஸ் ஸ்கொயர் பை 2. அதே மாதிரி இன்டெகிரல் டியும் கேன்சல் ஆகிற மாதிரி ஞாபகம் வச்சுட்டோம்னா ஒய் இன்ட்டு ஒய் வந்து என்ன ஒய் ஸ்கொயர், பவரில் என்ன வருதோ அது கீழே கொடுத்துருங்க. கடைசியில் வந்து என்ன சி கொடுத்துருங்க, ப்ளஸ் சி. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் பை 2 ஈக்குவல் டு ஒய் ஸ்கொயர் பை 2 ப்ளஸ் சிங்கிறத இந்த ப்ராப்ளத்துக்கு கொடுத்தக்கூடிய கிவன் ப்ராப்ளத்துக்குடைய ஆன்சர். இப்போ செகண்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். அதே சால்வ் டிஒய் பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு இங்கே பாருங்களேன் எக்ஸ் ஸ்கொயர் பை ஒய் ஸ்கொயர். இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனில் பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம வந்து ஃபார்ம் பண்ணுறோன்னு சொல்லி பார்க்க போகிறோம். சரிங்களா. இப்போ இதில் பாருங்கள் டிஒய் பை டிஎக்ஸ்னு கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன சொல்லியிருக்கோம்னா எப்போயுமே கொடுத்தக்கூடிய ப்ராப்ளத்தில் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்கும், அந்த டிஒயை மட்டும் இப்போ எக்காரணத்தை கொண்டு சேஞ்ச் பண்ண வேண்டாம். இப்போ டிஒய் வந்து என்ன சேஞ்ச் பண்ணாதீங்க. இப்போ டிஒய் வந்து லெஃப்ட் சைடே வச்சுக்கோங்க. அதாவது என்னென்னா நம்மளுக்கு கான்செப்ட் படி ஒய்னா ஒய் எல்லாம் ஒரு பக்கம் வரணும், ஒய் வேரியபிளில் ஒரு பக்கம் வரணும், எக்ஸ் வேரியபிளில் ஒரு பக்கம் வரணும். அந்த மாதிரி ஈக்குவேட் பண்ணிட்டோம்னா அதுக்கு அடுத்து தென் வந்து இன்டெகிரேட் பண்ணிடலாம். இப்போ இதுக்கு வந்து என்ன பண்ணலாம்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒய் வேரியபிள் இந்த சைடு கொண்டு போகிறோம். இப்போ கொண்டு போகும்போது நம்மளுக்கு என்னமாகும், கொடுத்தக்கூடிய ப்ராப்ளத்தை வந்து ரீரைட் பண்ணிடுறோம். ஒய் ஸ்கொயர் இன்ட்டு டிஒய்னு ஆகுமா. அதேமாதிரி இந்த டிஎக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இது கிராஸ் பண்ணுறேன். இப்போ கிராஸ் பண்ணும்போது நம்மளுக்கு என்னப்பா ஆகும், ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் டிஎக்ஸ்னு ஆகுமாப்பா. இப்போ பாருங்களேன், இப்போ வந்து பாருங்கள் ஒய் இருக்கிற இடத்துல எல்லாமே லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஃபுல்லாக ஒய் வேரியபிள் இருக்குது, ரைட் ஹேண்ட் சைடு ஃபுல்லாக எக்ஸ் வேரியபிள் இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா வேரியபிள் வந்து ஒரே மாதிரி வரணும். இங்கே ஒய் இருந்தால் ஒய் இருக்கணும், எக்ஸ் இருந்தால் எக்ஸ் இருக்கணும். அந்த மாதிரி இப்போ கரெக்டாக இருக்குங்களா. இப்போ கரெக்டாக இருந்ததுன்னா அடுத்து என்ன பண்ணலாம், இன்டெகிரேட் பண்ணலாம். இன்டெகிரல் ஒய் ஸ்கொயர் டிஒய் ஈக்குவல் டு இன்டெகிரல் எக்ஸ் ஸ்கொயர் டிஎக்ஸ். இவ்வளோதாம்மா. இப்போ என்ன பண்ணலாம், இன்டெகிரேஷன் எப்படி பண்ணுவோம், பவர் கூட வந்து ஒன்று ஆட் பண்ணுவோம். இப்போ ஒய் ஸ்கொயர்னு இருக்கா, நம்மளுக்கு என்ன வரும், ஒய் பவர் 3ன்னு வரும், டிவைடட் பை 3. ஓகேவாம்மா. தெரியாதவங்க அந்த இன்டெகிரல் டி கேன்சல் மாதிரி வச்சுங்க. ஒய் ஸ்கொயர் இன்ட்டு ஒய் வந்து என்ன ஒய் கியூப், பவரில் என்ன வருதோ அதை கீழே போட்டுருங்க, டிவைட் பை 3. அதே மாதிரி எக்ஸ் ஸ்கொயர் இருக்கா, எக்ஸ் ஸ்கொயர் டிஎக்ஸ் இது இன்டெகிரேட் பண்ணால் நம்மளுக்கு என்னமா வரும், எக்ஸ் ஸ்கொயர் இருக்கனால பவர் கூட ஒன்று ஆட் பண்ண என்ன வரும், எக்ஸ் கியூப் டிவைட் பை 3. கடைசியில் என்னப்பா கொடுக்கணும், ப்ளஸ் சி கொடுக்கணும். இதுதான் கொடுக்கக்கூடிய ப்ராப்ளத்துக்கு உண்டான ரெக்வயர்டு சொல்யூஷன். இப்போ மூணாவது ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம். சால்வ் எக்ஸ் காஸ் எக்ஸ் டிஎக்ஸ் ப்ளஸ் காஸ் ஒய் டிஒய் ஈக்குவல் டு 0ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ப்ராப்ளத்தை பாருங்கள், செக் பண்ணி பாருங்களேன். இப்போ எக்ஸ் இருக்கிற இடத்துல தான் எக்ஸ் வேரியபிள் இருக்குது, ஒய் இருக்கிற இடத்துல ஒய் வேரியபிள் இருக்குது. சரிங்களா. அப்போ கொடுத்தக்கூடிய ப்ராப்ளத்தை என்ன பண்ணலாம்னா இந்த ப்ளஸ் வேல்யூ வந்து இந்த சைடு கொண்டு போயிடுங்க. அப்போ என்ன ஆகும், காஸ் எக்ஸ் டிஎக்ஸ் ஈக்குவல் டு இந்த ப்ளஸ் காஸ் ஒய் டிஒய் அந்த சைடு போகும்போது என்ன ஆகிடும், மைனஸ் காஸ் ஒய் டிஒய்னு ஆகிடும். சரிங்களா. இப்போ செக் பண்ணி பாருங்கள், எக்ஸ் வேரியபிள்லாம் ஒரு சைடு இருக்குது, ஒய் வேரியபிளில் ஒரு சைடு இருக்குது. அதுக்கடுத்த ஸ்டெப்பில் நம்ம என்ன பண்ணலாம், டைரெக்டாக இன்டெகிரேட் பண்ணிடலாம். அப்போ இன்டெகிரேட் பண்ணும்போது என்ன ஆகும், இன்டெகிரல் காஸ் எக்ஸ் டிஎக்ஸ் ஈக்குவல் டு இந்த மைனஸ் சைனை வெளியே எடுத்துருங்க, இன்டெகிரல் காஸ் ஒய் டிஒய். சரிங்களாமா. அப்போ காஸ் எக்ஸ் டிஎக்ஸ் வந்து நம்ம இன்டெகிரேட் பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும்னா ப்ளஸ் சைன் எக்ஸ் வரும், ப்ளஸ் சைன் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ். இதை நம்ம இன்டெகிரேட் பண்ணுறோம் இல்லைங்களா, இன்டெகிரல் காஸ் ஒய் டிஒயோட ஆன்சர் என்னன்னு கேட்டிங்கன்னா ப்ளஸ் சைன் ஒய். கடைசியில் நம்ம என்ன கொடுக்கணும், ப்ளஸ் சி கொடுக்கணும். அப்போ வந்து இதனுடைய ஆன்சரை நம்ம சைன் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் சைன் ஒய் ப்ளஸ் சி. இதுதான் கொடுக்கக்கூடிய கிவன் ப்ராப்ளத்துக்கு உண்டான ஆன்சர். ஓகே, இன்னொரு ப்ராப்ளம் பார்க்கலாம். சால்வ் சீக்கன் ஒய் டிஎக்ஸ் ஈக்குவல் டு சீக்கன் எக்ஸ் டிஒய்னு கொடுத்துருக்காங்க. சரியாப்பா, நல்லா கவனிச்சுங்க. இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராப்ளத்தை நம்ம என்ன பண்ணலாம், ரீரைட் பண்ணி எழுதலாம். இங்கே பாருங்களேன், இங்கே ஒய் இருக்குது, நல்லா கவனிங்க. இதில் வந்து என்னென்னா ஒய் இருக்குது இங்கே, ஆனால் இங்கே என்ன இருக்குது, எக்ஸ் இருக்குது.
ஓகேங்களா? நம்மளுக்கு என்ன வரணும், ஒய் இருந்தால் இங்கே ஒய் தான் வரணும். இங்கே எக்ஸ் இருந்ததுன்னா நம்மளுக்கு என்ன வரணும், இங்கே எக்ஸ் தான் வரணும். இங்கே மாறி இருக்குங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, கொடுத்தக்கூடிய கிவன் ப்ராப்ளத்தில் இந்த டிஎக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, டிஎக்ஸ் எக்காரணத்தை கொண்டு வந்து நகர்த்தாதீங்க. லெஃப்ட் சைடு என்ன இருக்கோ அதை வந்து மாற்றாதீங்க, மீதி மட்டும் மாற்றுங்க. இப்போ டிஎக்ஸ் இருக்குங்களா, இதை நகர்த்தாதீங்க. இந்த சீக்கன் ஒய் இருக்குங்களா, அதை கீழே கொண்டு போயிருங்க. அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய சீக்கன் எக்ஸை இங்கே கீழே கொண்டு வாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோமா, லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கக்கூடிய டிஎக்ஸை எக்காரணத்தை கொண்டு நகர்த்த வேண்டாம். அப்போ இது சம்மந்தமான எக்ஸ் வேரியபிள் இங்கே தானே இருக்கா, மல்டிப்ளை பண்ணிட்டு இருக்கிற சீக்கன் எக்ஸ் கீழே வரும்போது என்ன ஆகும்னா டிவைடட் பை சீக்கன் எக்ஸ் ஆகும். நல்லா கவனிப்பா, இங்கே பாருங்கள், டிஎக்ஸ் நான் ஒன்றுமே பண்ணல. ரைட் ஹேண்ட் சைடு இருக்குது மல்டிப்ளை பண்ணிட்டு இருக்கக்கூடிய சீக்கன் எக்ஸ் வந்து கீழே வரும்போது டிவைடட் பை சீக்கன் எக்ஸ் ஆயிடுச்சு. அப்போ இந்த டிஒய் அப்படியே தான் இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய சீக்கன் ஒய் கீழே வரும்போது என்ன டிவைடட் பை சீக்கன் ஒய்யாக மாறிவிடும். புரிஞ்சுதாம்மா? இப்போ பாருங்களேன், மாற்றி வச்சு பாருங்கள். ரைட் லெஃப்ட் சைடு பாருங்கள், எல்லாமே எக்ஸ் வேரியபிள் தான் இருக்குது, இங்கே வந்து ஒய் வேரியபிள் தான் இருக்குது. புரிஞ்சுதாம்மா? அப்போ இல்லை ஏதாவது ஒரு ரூலை வந்து கரெக்டாக நம்ம ஃபாலோ பண்ணணும். டிஎக்ஸ்னா டிஎக்ஸ் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு மாற்ற வேண்டாம். அப்போ மாற்றாமல் என்ன ஒன்று எக்ஸ் எல்லாத்தையும் கீழே கொண்டு வாங்க. அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய ஒய் வந்து இந்த சைடு கொண்டு போயிருங்க. இப்போ என்ன பண்ணலாம், டைரெக்டாக வந்து நம்ம இன்டெகிரேட் பண்ணலாம். அப்போ இன்டெகிரேட் பண்ணும்போது என்ன ஆகும், இன்டெகிரல் டிஎக்ஸ் டிவைடட் பை சீக்கன் எக்ஸ். சாரிப்பா, அதுக்கு முன்னாடி என்ன பண்ணால் சீக்கன் எக்ஸ் நம்ம டைரெக்டாக வந்து என்னென்னா இன்டெகிரேட் பண்ண முடியாது. அதனால் என்ன பண்ணலாம்னா 1 பை சீக்கன் எக்ஸ், 1 பை சீக்கன் எக்ஸை நம்ம என்ன எழுதலாம், காஸ் எக்ஸ்னு எழுதலாமா? 1 பை சீக்கன் எக்ஸ் நம்ம என்ன எழுதலாம், காஸ் எக்ஸ்னு எழுதலாம். அப்போ இதை வந்து என்னென்னா, இது வந்து பாருங்கள் இப்படி தனித்தனியாக பிரித்து எழுதலாங்களா. 1 டிவைட் பை சீக்கன் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் ஈக்குவல் டு 1 பை சீக்கன் ஒய் இன்ட்டு டிஒய்னு இருக்கா. அப்போ 1 பை சீக்கன் எக்ஸை நம்ம என்ன எழுதலாம், காஸ் எக்ஸ்னு எழுதலாம். காஸ் எக்ஸ் டிஎக்ஸ் ஈக்குவல் டு 1 பை சீக்கன் ஒய்ங்கிறது என்ன எழுதலாம், காஸ் ஒய் டிஒய். இதுக்கப்புறம் நம்ம டைரெக்டாக இன்டெகிரேட் பண்ணிடலாம். அப்போ இன்டெகிரேட் பண்ணும்போது ஆகும் இன்டெகிரல் காஸ் எக்ஸ் டிஎக்ஸ் ஈக்குவல் டு இன்டெகிரல் காஸ் ஒய் டிஒய். அப்போ காஸ் எக்ஸ் வந்து என்னென்னா நம்மளுக்கு இன்டெகிரேட் பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும், ப்ளஸ் சைன் எக்ஸ் ஈக்குவல் டு இன்டெகிரல் காஸ் ஒய் நமக்கு இன்டெகிரேட் பண்ண என்ன வரும், ப்ளஸ் சைன் ஒய். கடைசியில் நம்ம என்ன கொடுப்போம், ப்ளஸ் சி. சிங்கிறது ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட் கொடுப்போம். இதுதான் வந்து கொடுக்கக்கூடிய கிவன் ப்ராப்ளத்துக்கு உண்டான ஆன்சர். இப்போ பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங்காக இன்னொரு ப்ராப்ளம் பார்க்கலாம். சால்வ் எக்ஸ் இன்ட்டு டிஒய் பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு ஒய். இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் கொடுக்குறாங்கன்னு வைங்களேன். நல்லா கவனிச்சு பாருங்கள். இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு பாருங்கள், எக்ஸ் இன்ட்டு டிஒய் பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு ஒய்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம என்ன ஃபாலோ பண்ணுறோன்னா, ஒரு சைடு இருக்கக்கூடியதை வந்து நம்ம மாற்றாமல் இருக்கிறோம். இப்போ இந்த டிஒய்னா டிஒய் வந்து மாற்றாதீங்க. அப்போ டிஒய் மாற்றாமல் இங்கே என்னன்னா ஒய் வேரியபிளில் இங்கே வர மாதிரி பண்ணுங்கள். அப்போ டிஒய் இங்கே வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கிறது நான் மாற்றலை. அப்போ எனக்கு இங்கே ஒய் வேரியபிள் வேணும்னா இந்த ஒய் வந்து கீழே கொண்டு வரலாமா, கீழே கொண்டு வந்தால் என்ன ஆயிரும், டிஒய் பை ஒய் ஆகிடும். அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா, இந்த டிஎக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த டிஎக்ஸ் வந்து என்னென்னா ஆப்போசிட்டில் கொண்டு போகிறோம். ஆப்போசிட்டில் கொண்டு போகும்போது என்னன்னா இங்கே நியூமரேட்டருக்கு போயிடும். மல்டிப்ளை பண்ணிட்டு இருக்கிற எக்ஸ் கீழே வரும்போது டிவைடட் பை எக்ஸாக மாறிடும். புரியுதாமா? இன்னொரு தடவை எழுதி காமிச்சிருப்பாருங்க. கொஸ்டின் வந்து எக்ஸ் இன்ட்டு டிஒய் பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு ஒய்னு கொடுத்துருக்காங்க. இது ஜஸ்ட் இதை கிராஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகிடும், எக்ஸ் இன்ட்டு டிஒய் ஈக்குவல் டு ஒய் இன்ட்டு டிஎக்ஸ் இப்படி மாறிடும். இப்போ என்ன பண்ணணும்னா, அந்த டிஒய் வந்து எக்காரணத்தை கொண்டு நகர்த்த வேண்டாம். அப்போ இந்த ஒய் மல்டிப்ளை பண்ணிட்டு இருக்க ஒய் வரும்போது கீழே வரும்போது என்ன ஆகும், டிவைட் பை ஒய் மாறிடுமா. அதான் டிஒய் பை ஒய் ஈக்குவல் டு டிஎக்ஸ். இந்த மல்டி பண்ணிட்டு இருக்கிற எக்ஸ் வந்து கீழே வரும்போது டிவைட் பை எக்ஸாக வந்து மாறிடும். சரியாப்பா? அதை தான் நான் எழுதியிருக்கேன். இப்போ இதுக்கப்புறம் என்னென்னா ஆஸ் யூஸ்வல் நம்ம வந்து இன்டெகிரல் சிம்பிள் போடலாம். இன்டெகிரல் டிஒய் பை ஒய் ஈக்குவல் டு இன்டெகிரல் டிஎக்ஸ் பை எக்ஸ். இது இன்டெகிரேட் பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும்னா லாக் ஒய்ன்னு வரும். லாக் ஒய்ன்னு வரும். இது வந்து என்னென்னா இன்டெகிரல் டிஎக்ஸ் பை எக்ஸுங்கிறது லாக் எக்ஸ்னு வரும். லாக் ஒய் லாக் எக்ஸ்னு வரதுனால நம்ம வந்து ஆர்பிட்ரி கான்ஸ்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா லாக் சின்னு எழுதணும். அதாவது என்ன, இன்டெகிரல் 1 பை எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸுங்கிறது வந்துன்னா லாக் எக்ஸ். இதைத்தான் வந்து என்னென்னா இன்டெகிரல் டிஎக்ஸ் பை எக்ஸ்னு எழுதியிருக்கோம். டிஎக்ஸ் பை எக்ஸ்னால என்னென்னா லாக் எக்ஸ் தான். புரியுதுங்களாமா? அப்போ இன்டெகிரல் டிஒய் பை ஒய்ங்கிறது என்ன, லாக் ஒய். இது வந்து என்ன, லாக் எக்ஸ். ஏன் சார் இங்கே வந்து என்ன சி என்ன ஆர்பிட்ரி கான்ஸ்டன்ட் சி கொடுக்காம என்ன லாக் சி கொடுக்குறீங்கன்னா, ரெண்டு சைடு வந்து லாக் வரதுனால நம்ம லாக் சின்னு கொடுத்துக்கிறோம். சரியாம்மா? இப்போ என்ன பண்ணுறோன்னா, அந்த லாக் ஒய் அப்படியே வச்சுட்டு இந்த ப்ளஸ் லாக் எக்ஸ் இங்கே கொண்டு வரும்போது என்ன ஆகிடும், மைனஸ் லாக் எக்ஸ் ஆகிடும் ஈக்குவல் டு லாக் சி. ஓகேங்களா? இப்போ நம்ம சின்ன கிளாஸஸில் படிச்சிருக்கோம். லாகரிதமிக்கில் பார்த்தீங்கன்னா அந்த நெகட்டிவ், அதாவது மைனஸ் சைன் வந்ததுன்னா நம்ம டிவிஷன் மெத்தட் யூஸ் பண்ணுவோம். லாகை காமனாக எடுத்துகிட்டு ஒய் டிவைட் பை எக்ஸ் இப்படி வந்து படிச்சிருப்போம் சின்ன கிளாஸஸில். சரிங்களா? அந்த ரூல் தான் வந்து நம்ம வந்து இங்கே வந்து அப்ளை பண்ணுறோம். ஈக்குவல் டு வந்துன்னா இங்கே வந்து லாக் சி. இப்போ என்ன பண்ணலாம், இந்த லாகரிதமிக் கேன்சல் பண்ணிடலாம். அப்போ என்ன வரும், ஒய் பை எக்ஸ் ஈக்குவல் டு சி. இதுதான் வந்து கொடுத்தக்கூடிய கிவன் ப்ராப்ளத்துக்கு உண்டான ஆன்சர். அப்போ ஒய் பை எக்ஸ் ஈக்குவல் டு சிங்கிறது தான் இதனுடைய ஆன்சர்.